கரை. இந்த படத்தை பற்றி பலவிதமான விமர்சனங்கள் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் வந்துட்டு பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த வளர்ந்து வரக்கூடிய இயக்குனர்கள் எல்லாம் திடீர்னு பெரிய ஹீரோ வச்சு பண்ணும்போது ஒரு தடுமாற்றம் ஒன்று ஏற்படும். உதாரணத்துக்கு ரஞ்சித், கபாலி, லோகேஷ் கனகராஜ் மாஸ்டர், அந்த வரிசையில் விக்னேஷ் ராஜா கரை. கபாலி மெட்ராஸ் அளவுக்கு இல்லை, மாஸ்டர் கைதி அளவுக்கு இல்லை, அந்த மாதிரி தான். கரை போர் தொழில் அளவுக்கு இல்லை. இந்த டேரக்டர் வந்துட்டு அசுரன் மாதிரி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி எடுத்துருக்காரு போல். அசுரன் வந்துட்டு கல்ட்டு ப்ளஸ் கமர்ஷியல் ரெண்டுமே கலந்தது தான். ஆனால் அந்த ரெண்டையுமே கரெக்டான அளவில் மிக்ஸ் பண்ணியிருப்பார் வெற்றிமாறன் சார். அதனால் அந்த படம் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் ஒரு நேர்கோட்டிலே இருக்கும். ஆனால் இது அப்படி இல்லை. ஏறி இறங்கி ஒரு ஜம்பிங்லேயே இருக்குது. அதுதான் அந்த படத்தோட பிரச்சனை. படத்தோட கதை இந்த ட்ரெண்டுக்கு தேவையான ஒரு நல்ல கதை தான். தனுஷ் சாரோட பெர்ஃபார்மன்ஸு சொல்லான்னா எல்லாருக்கும் தெரியும். அஸ் யூஷுவல் பின்னிருக்காரு. முக்கியமாக கேஎஸ் ரவிக்குமார், சுராஜ் வெஞ்சாரமூடு 2 பேரோட பெர்ஃபார்மன்ஸும் அல்டி. படத்தை போர் அடிக்காமல் நம்மளை நிமிர்ந்து உட்காந்து பார்க்க வைக்கிறது ஒளி அமைப்பு தேனி ஈஸ்வரம், ஒலி அமைப்பு ஜிவி பிரகாஷம் தான். மொத்தத்தில் கரை மிகப்பெரிய வெற்றி படமானா தெரியல, ஆனால் தோல்வி படம் கிடையாது. ஒரு வாட்டி பார்க்கலாம்.